10 மாசம் பெத்து வளர்த்த மகனை தாயை வெட்டி கொண்டு ஏரியில வீசி இருக்காங்க. மகனோட உடலை பீஸ் பீஸாக்கி வீசுற அளவுக்கு இந்த தாய்க்கு அப்படி என்ன கோபம்? ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள நாகலக்கண்டே ஏரியில் ஒரு மூட்டை மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த சாக்கு மூட்டையை மீட்டு பிரித்து பார்த்தபோது உள்ளே 5 துண்டுகளாக கிடந்தது ஒரு ஆணின் சடலம். இதனை கண்டு குலை நடுங்கிய போலீசார் துண்டு துண்டாக கிடந்த சடலத்தின் முகவரியை கண்டறிய முற்பட்டுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது அதே ஊரைச் சேர்ந்த ஷியாம் பிரசாத் என்று தெரிய வந்திருக்கிறது. முப்பத்தைந்து வயதான ஷியாம் பிரசாத் லாரியில் கிளீனராக வேலை செய்திருக்கிறார். இன்னும் திருமணமாகவில்லை. தந்தை இறந்துவிட்ட நிலையில் 57 வயதான தாய் லக்ஷ்மி தேவியுடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக ஷியாமையும் அவரது தாயையும் ஊருக்குள் யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. அவரது வீடும் பூட்டப்பட்டு கிடந்துள்ளது. வெளியூருக்கு சென்றிருப்பார்கள் என்று ஊர்க்காரர்கள் நினைத்திருந்த வேளையில்தான் ஷியாம் இப்படி பீஸ் பீஸாக ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நடந்திருப்பது நிச்சயம் கொலை என்பதற்கு ஷியாம் கிடந்த கோலமே சாட்சி. இப்படி கொடூரமாக கொலை செய்து வீசும் அளவிற்கு ஷியாம் மீது வெறியில் இருந்தது யார்? அவரது தாய் எங்கே? போன்ற சந்தேகத்துடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஷியாமின் தாய் லக்ஷ்மி தேவி கிடைத்தால் இந்த கொலையில் உள்ள மர்மங்கள் விலகிவிடும் என்று நினைத்த போலீசார் அவரை தேடி உள்ளனர். அதன் தொடர்ச்சியாக உறவினர் வீட்டில் இருந்த லக்ஷ்மி தேவியை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் பெற்ற தாயே மகனை கொன்று துண்டு துண்டாக வெட்டி ஏரியில் வீசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பயங்கரத்திற்கு காரணம் ஷியாமின் காம இச்சை. ஷியாம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர். 35 வயதாகியும் திருமணமாகாததால் விரக்தியில் சுற்றி வந்திருக்கிறார். போதை ஏற்றிக்கொள்ளும் போதெல்லாம் உடல் சுகத்தை தேடுவது அவரது வழக்கம். இதனால் பல பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் ஷியாம். ஒரே ஊர் என்பதால் பலரும் லக்ஷ்மி தேவியிடம் மகனின் நடத்தையை பற்றி கூறி இனியும் இப்படி செய்தால் போலீசில் பிடித்துக் கொடுப்பதாக எச்சரித்திருக்கிறார்கள். லக்ஷ்மி தேவியும் மகனை கண்டித்துள்ளார். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. இப்படியே ஷியாமின் ஆட்டம் தொடர்ந்திருக்கிறது. இதனால் அவருக்கு யாரும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை. நாளாக உறவு பேதமின்றி குடும்ப பெண்களிடமே வேலையை காட்டத் தொடங்கியிருக்கிறார் ஷியாம். ஹைதராபாத், நரசரப்பேட்டை, பெங்களூரு போன்ற பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் பெரியம்மா, சித்தி, அத்தைகளை பார்க்க அக்கறையோடு கிளம்பியிருக்கிறார். அங்கே சென்றவர் வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து அவர்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். இந்த தகவல் லக்ஷ்மி தேவியின் காதுகளுக்கு வந்திருக்கிறது. குடும்ப பெண்களிடமே உறவு பேதமின்றி காம இச்சையை தணிக்க துணிந்த மகனின் மீது கொலை வெறி உருவாகியிருக்கிறது. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை கலங்கப்படுத்திய மகனை விட்டு வைக்க கூடாதென முடிவு செய்திருக்கிறார் லக்ஷ்மி தேவி. அதற்காக உறவினர்கள் 2 அழைத்திருக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து சம்பவத்தன்று வீட்டில் உறங்கிய ஷியாம் பிரசாத்தை கோடாரியால் வெட்டி துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் லக்ஷ்மி தேவி. பின் சடலத்தை
5 துண்டுகளாக வெட்டி சாக்குப்பையில் மூட்டை கட்டி ஆட்டோவில் ஏற்றிச் சென்று ஏரியில் வீசி உள்ளனர். விஷயம் வெளியே தெரிவதற்குள் மூவரும் இரவோடு இரவாக அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கிறார்கள். விசாரணை முடிவில் லக்ஷ்மி தேவி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த 2 உறவினர்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.